ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 2 சப்ஜெக்டில் ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டர். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் கேபிட்டல் கெயின் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கேபிட்டல் கெயின் சாப்டரில் ஃப்யூச்சரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு 4 ஹெட்டிங்ஸ் ஆஃப் இன்கம் படிச்சிருக்கோம். ஓகே, என்னென்ன நம்மளோட இன்கம் எல்லாமே 5 ஹெட்டிங்ஸில் பிரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இன்கம் ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அண்டர் த ஹெட்டிங் சேலரிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ இந்த சாப்டர்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 ஹெட்டிங்கில் கவர் ஆகாத மற்ற இன்கம் எல்லாம் எதில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகே, இந்த 4 ஹெட்டிங்கில் டேக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ணுவோம். இதில் கவர் ஆகாமல் இருக்கக்கூடிய இன்கம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்ற ஹெட்டிங்கில் நமக்கு டேக்ஸபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்றது நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் செக்ஷன் 56லேருந்து 59 வரைக்கும் கவர் ஆகுது. ஸோ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனி ஆஃப் த ஹெட்ஸ் டிஸ்கஸ்டு இயர்லியர். ஸோ இந்த முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் அந்த 4 ஹெட்டிங்கில் கவர் ஆகாத இன்கம் எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இன்க்ளூட் ஆகக்கூடிய இன்கம்மை 2 செக்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அண்டர் செக்ஷன் 56 ஆஃப் 2ல் சில இன்கம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் செக்ஷன் 56 ஆஃப் 1ல் சில இன்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த அண்டர் செக்ஷன் 56 ஆஃப் 2ல் கவர் ஆகக்கூடிய இன்கம்ஸ் என்னென்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். The following income shall be chargeable to income tax under the heading income from other sources. First income பார்த்தீங்கன்னா dividend from cooperative societies, foreign companies, dividend from Indian companies. பார்த்தீங்க அப்படின்னா இந்த dividend income calculate பண்ணுறதுக்கே நமக்கு தனியாக ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இந்த ஹெட்டிங் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் பொதுவாக சார்ஜபிள் டு டேக்ஸ் எந்த ஹெட்டிங் ஆஃப் இன்கம்லன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், டேக்ஸு சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் இப்போ அதில் கவர் ஆகாத இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கவர் ஆகும். அதுக்குமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கும். ஃபார்மேட் இருக்குது. ஓகே, அந்த வீடியோவில் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ், கிராஸ்வேர்ட் பசில், அதர் கேம்ஸ், ஃப்ரம் கேம்பிளிங், பெட்டிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷுவல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கேஷுவல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் மிஷினரி, பிளான்ட் ஆர் ஃபர்னிச்சர் லெட் ஆன் ஹையர் இஃப் இட் இஸ் நாட் டேக்ஸபிள் அண்டர் த ஹெட் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மிஷினரி, பிளான்ட், ஃபர்னிச்சர் இதை வாடகைக்கு விடுறத பிஸ்னஸாகவே பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்களோட அந்த இன்கம் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் கவர் ஆகிடும். இல்லை அதை பிஸ்னஸாக பண்ணலை, பட் வாடகைக்கு விட்டுருக்காங்க மிஷினரி, பிளான்ட், ஃபர்னிச்சர்னால் அந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கவர் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் லெட்டிங் ஆஃப் பிளான்ட், மிஷினரி ஆர் ஃபர்னிச்சர் அலாங் வித் த பில்டிங். அதாவது பில்டிங்கோடு சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, லெட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த பில்டிங் இன்செப்பரபிள். ஓகே, அந்த பிளான்ட், மிஷினரி, ஃபர்னிச்சரும் பில்டிங்கும் இன்செப்பரபிள் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய இன்கமும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கவர் ஆகும்.
any sum received by the assessee from his employees as contribution to any staff welfare scheme. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாரு, அவங்க எம்ப்ளாயி கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறாரு. எம்ப்ளாயர் தான் அசஸி இந்த இடத்துல. ஓகே, ஸோ அவர் வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஸ்கீமுக்காக ரிசீவ் பண்ணக்கூடிய இன்கம் நாட் டேக்ஸபிள் இன் பிஸ்னஸ் இன்கமில் டேக்ஸபிள் ஆகலை அப்படின்னா அந்த இன்கம் இங்கே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் கவர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா எனி சம் ரிசீவ்டு அண்டர் கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி இன்க்ளூடிங் போனஸ் இஃப் நாட் டேக்ஸபிள் ஆஸ் சேலரி ஆர் பிஸ்னஸ் இன்கம். நம்ம ஏற்கனவே சேலரி இன்கம் பிஸ்னஸ் இன்கமில் கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் கவர் ஆகாத எனி சம் ரிசீவ்டு, ஏதாவது அமௌண்ட் ரிசீவ் ஆனது அப்படின்னா அது வந்து நமக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டேக்ஸபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா எனி சம் ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல் ஆர் ஏ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஃப்ரம் எனி பர்சன் அதர் தென் ஸ்பெசிஃபைடு ரிலேட்டிவ்ஸ் exceeding 50,000 the entire amount is taxable as income from other sources. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், அதாவது பர்சனோட டெஃபினிஷன் தெரியும். இண்டிவிஜுவலோ இல்லை ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் வந்து யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அதர் தென் ஸ்பெசிஃபைடு ரிலேட்டிவ்ஸ். ஸ்பெசிஃபைடு ரிலேட்டிவ்ஸோட மீனிங் என்ன அப்படின்றத நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம், யாரெல்லாம் ஸ்பெசிஃபைடு ரிலேட்டிவ்ஸ்னு. அவங்கள தவிர மற்றவங்க கிட்ட இருந்து ஏதாவது 50,000க்கு மேற்பட்ட அமௌண்ட் ரிசீவ் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டேக்ஸபிள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் செக்ஷன் 56 ஆஃப் 1ல் வந்து எந்தெந்த இன்கம் எல்லாம் வந்து கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபீஸ் ஆர் கமிஷன். ஓகே, ஸோ எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணுறாரு ஃபீஸோ இல்லை கமிஷனோ, அவரோட எம்ப்ளாயரை தவிர மற்றவங்க கிட்ட இருந்து ஃபீஸ் ஆர் கமிஷன் ரிசீவ் பண்ணுறாரு. ஓகே, அந்த அமௌண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வரும். ஓகே, எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆனால் எம்ப்ளாயி கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணல. ஆனுவேட்டி. ஸோ ஆனுவேட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவேட்டி டியூ ஆர் கம்யூட்டட் வேல்யூ ஆஃப் எனி ஆனுவேட்டி பெய்டு அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆனுவேட்டி டெபாசிட் ஸ்கீமில் கேல்குலேட் பண்ண இந்த அமௌண்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். அதர் இன்ட்ரெஸ்ட். அதர் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் கேல்குலேட் பண்ணணும். டைரக்டார் ஃபீஸ். டைரக்டார் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக டைரக்டர்ஸ் ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ரெம்யூனரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் ஒர்க். ஓகே, இப்போ டீச்சர்ஸோ இல்லை லாயரோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அந்த வேல்யூஷனுக்கு ரெம்யூனரேஷன் ரிசீவ் பண்ணுறாங்க பேப்பர் செட்டிங்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் நமக்கு எதில் கவர் ஆகும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்ட் ஆஃப் லேண்ட். ரெண்ட் ஆஃப் லேண்ட் நாட் அட்டாச்டு டு எனி பில்டிங். பில்டிங் இல்லாமல் லேண்ட் இருக்கும், அதோட ரெண்ட் வந்து என்ன வரும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் இன்கம். அக்ரிகல்ச்சுரல் இன்கம் அவுட் சைடு இந்தியா, அவுட் சைடு இந்தியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய அக்ரிகல்ச்சுரல் இன்கம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ராயல்ட்டி இன்கம். ராயல்ட்டி இன்கம் அப்படின்றது என்னென்னா புக் ரைட் பண்ணுறவங்களுக்கு ராயல்ட்டி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனிங்கில் வந்து ராயல்ட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓன் கான்ட்ரிபியூஷன் டு அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு. நம்ம வந்து ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா சேலரி சாப்டர். இந்த அன்ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதில் இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ரெம்யூனரேஷன் ரிசீவ்டு ஃபார் ரைட்டிங். ரைட்டிங் அப்படின்னா ஜேர்னலில் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் எழுதுறதுக்கு வந்து ரெம்யூனரேஷன் கொடுப்பாங்க. ஓகே, ஆனால் அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட்டு கிடையாது. ப்ரொஃபஷன்னா ப்ரொஃபஷனில் போயிடும். ஓகே, ஜஸ்ட் அவங்க ஜேர்னலுக்கு ஏதோ ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரெம்யூனரேஷன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன கொடுத்துருக்காங்க? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னா எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணுற பென்ஷன் கிடையாது. எம்ப்ளாயி இறந்துட்டாரு, அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விடோஸோ ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு ஒய்ஃப் ரிசீவ் பண்ணுறாங்க, இல்லை சட்டப்படி அதுக்கு யார் உரிமையோடு வாங்குகிறாங்களோ அந்த அமௌண்ட்டை, அந்த பென்ஷன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்.
காம்பன்சேஷன் ரிசீவ்டு. காம்பன்சேஷன் ரிசீவ்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ காம்பன்சேஷன் ரிசீவ்டு ஃபார் யூஸ் ஆஃப் பிஸ்னஸ் அசட்ஸ், annuity payable to the lender of a trademark. இது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கவர் ஆகும். டைரக்ட் டாஸ்க் கமிஷன். ஓகே, ஸோ டைரக்ட் டாஸ்க் கமிஷன் அப்படின்றது என்னென்னா, டைரக்டார்ஸ் வந்து பேங்க்குக்கு கேரண்டி கொடுக்கும்போதோ இல்லை ஷேர்ஸ் அண்டர் ரைட்டிங் பண்ணும்போதோ கமிஷன் ரிசீவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்டி ரிசீவ்டு பை டைரக்டார் ஆஃப் த கம்பெனி. ஓகே, அவர் வந்து எம்ப்ளாயி கிடையாது, டைரக்டார் ஆஃப் த கம்பெனி கிராஜுவேட்டி ரிசீவ் பண்ணினா அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கவர் ஆகும். ரிசீவ்டு பை கிரிக்கெட்டர்ஸ். ஓகே, ஸோ கிரிக்கெட்டர்ஸ் வந்து இந்தியாவுக்காக செலக்ட் ஆகி விளையாடுறாங்க, அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் பை சப்லெட்டிங்கிறது அப்படி என்னன்னா, லெட்டிங்கிறது வாடகைக்கு விடுறது. இப்போ வாடகைக்கு விட்டுருக்கோம், அவங்க மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, வாடகைக்கு விட்டுருக்காங்க, அதுலேருந்து அவங்களுக்கு இன்கம் கிடைக்குதுன்னா அந்த அசஸியோட அந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ். அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து இந்த இன்கம்ஸை வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ கரெக்டாக சொல்லணும்னா பிளாக் மணி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, எதுக்காக அந்த கேஷ் கிரெடிட் வந்தது, இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். சேலரி பேபிள் டு எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பி, எம்எல்ஏ, இவங்கெல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடிய சேலரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன், இதுவும் வந்து நமக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் மணி ரிசீவ்டு இன் கோர்ஸ் ஆஃப் நெகோசியேஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட். நம்ம வந்து கேபிட்டல் கெயின் சாப்டரில் இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2014 அப்புறமா ஏதாவது கேபிட்டல் கெயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேபிட்டல் கெயின் வந்திருக்கு, அதுக்கு அட்வான்ஸ் மணி ரிசீவ் பண்ணியிருந்தா அந்த மணி வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓரளவுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது இந்த ஒவ்வொன்றுத்துக்குமே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.